ஹலோ மக்களே, மலேசியாவில் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா? கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த மெர்டக்கா ஸ்கொயருங்க. டூருக்கு வர்ற எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்த சுற்றி பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய கிரவுண்டு. இந்த கார்னர்லேருந்து அங்கே ஒரு எல்லோ கலர் லைட் தெரியுதுல்ல, அந்த கார்னர் வரைக்கும் ஒரே பிளேஸ் தாங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து வீக்கெண்ட் டைமில் இல்லைனா எல்லா ஈவினிங்குமே இங்கே ஸ்பெஷலாக தான் இருக்கும். டூரிஸ்டோட என்ட்ரிலாம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ். புக்கிங் பின்தாங் அது பக்கத்துலேயே இருக்குது. அதனால் இங்கே டூரிஸ்ட் வந்து கண்டிப்பாக வருவாங்க. நிறைய பிளேசஸ் இதை சுற்றி இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கவர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நாங்கள் போனது ஹரிராயா டைமு. இது வந்து இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்க பிக்சர் எடுக்கிறதுக்குன்னே. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு கப்பல் ஆல்ரெடி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் அப்படியே இந்த கிரவுண்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? கிரவுண்டுக்குள்ளே அப்படியே போனோம் அப்படின்னா, இங்கேயும் இது வந்து ஒரு ஃபேமிலியாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். நிறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணிகிட்ருப்பாங்க. பபுள்ஸ் விடுறது, லைட் ராக்கெட்ஸு, கிட்ஸ் எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க. வீட்டிலேருந்து நீட்டாக ஃபுட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்படியே நம்ம ஒரு மாதிரி தாங்க, பீச்லலாம் உட்காந்துருப்போம்ல அதே மாதிரி தான். கார்பெட்லாம் வச்சு வீட்டிலேருந்து ஃபுட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக உட்காந்து பேசிவிட்டு ஈவினிங் சாப்பிட்டுட்டு கிட்ஸ் எல்லாம் நல்லா விளையாண்டுட்டு இந்த இடம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஹரிராயாக்காக சம் ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருந்தது. ஹரிராயாங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் நம்ம பக்ரீத் செலிப்ரேட் பண்ணுவோம்ல அதே தான் இங்கே ஹரிராயான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இங்கேருந்து பார்க்க நம்ம மெர்டக்காவோட 118 வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது தாங்க செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் இன் த வேர்ல்ட். இது மெர்டக்காவோட கிளாக் டவர். பக்கத்துலேயே ஒரு மாஸ்க் இருக்கும், அதில் ஒரு கிளாக் டவர் இருக்கும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். பட் ஆக்சுவலி ரொம்ப க்ரௌடு. ஃபங்க்ஷனுமே ஆல்மோஸ்ட் முடிகிற டைமில் இருந்ததுனால என்னால் அங்கே போயிட்டு வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. அதனால் பக்கத்தில் அப்படியே இருக்க ரிவர் ஆஃப் லைஃப் வந்தோம். நான் சொன்னேன்ல, பக்கத்தில் நிறைய பிளேசஸ் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்னொரு பிளேஸு. அப்படி ஈவினிங் ஆச்சுன்னா ஃபுல்லாக ஸ்மோக் போட்டு விடுவாங்க. அதில் அப்படியே நம்ம வாக் பண்ணுறதுக்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி ஆர்ட்டிஃபிஷியலாக உருவானது தான். இது மழை பெய்கிற தண்ணி எல்லாத்தையுமே இவங்க வந்து சேர்த்து இங்கே ஒரு ரிவர் மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த மலேசியன்ஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இங்கேருந்து அப்படியே மெர்டக்கா 118 பார்த்துட்டு இந்த ரோடு வந்து ரிவர் ஆஃப் லைஃபுக்கும் மெர்டக்கா ஸ்கொயருக்கும் நடுவில் போகிறது. யூஸ்வலாக இங்கே வந்து பைக் ரைட் இருக்கும். வீக்கெண்ட்ஸ்லாம் வந்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக ரெண்டலுக்கு பைக்கு, சைக்கிள் எடுத்துகிட்டு கிட்ஸு, பெரியவங்க எல்லாருமே ஜாலியாக ஓட்டி விளையாடலாம். பட் இப்போ வந்து ஹரிராயாக்காக நிறையா பூத் போட்டிருக்காங்க, ஸ்டால்ஸ் இருக்குது. ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. க்ரீன் அண்ட் எல்லோவில் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே மெதுவாக நடந்து வீட்டுக்கு போயிட்டோம். பாய். உங்களோட வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.